இன்றைக்கி வந்து நானே ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கேமில் வந்து பணத்தை இழந்திருப்பேன். ஜஸ்ட்டில் எஸ்கேப் ஆகிட்டேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கார் ரெண்டல் எடுக்கிறதுக்காக வந்து சென்னையில் தேடிக்கிட்டு இருக்க ஒரு சைட் ஒன்று பார்த்துருக்கான். சிவ்சக்தி கார் ரெண்டல்ஸ்.com அப்படின்னு. அதில் வந்து 50% ஆஃபர் இருக்குது அப்படின்னு அந்த சைட்டில் புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு 149 மட்டும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பே பண்ண ஆப்ஷன் போனால் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து ஒன்லி கிரெடிட் கார்டு மட்டும்தான், நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக தான் பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காமிச்சிருக்கு. உடனே அவன் எனக்கு கால் பண்ணி வந்து கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டான். நான் எதுவுமே தெரியாமல் நான் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸு சிவி நம்பர் சென்ட் பண்ணிட்டேன் அவனுக்கு சென்ட் பண்ணால் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு தான் எனக்கு ஓடிபி வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஓடிபி எதுவுமே ரிசீவ் ஆகலை. உடனே அவங்க சைட்லேருந்து ஒருத்தன் கால் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி தரோம் அப்படின்னா அவங்க என்கிட்ட டேரெக்டாக என் நம்பர் கொடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி பேசும்போது தெரிஞ்சு ஒரு வடக்கம் தான் ஒருத்தன் இங்கிலீஷில் பேசினான். பேசும்போது வந்துட்டு எங்கள் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணுங்கள், அது மூலமாக உங்களுக்கு புக் பண்ணிடலாம், சைட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா. சரின்னு நான் கார் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் டக்குன்னு ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். அது கொஞ்சம் பர்மிஷன்லாம் கேட்டு நான் கொடுத்துட்டு ஆப்பை உள்ளே போயிட்டு புக் பண்ணலாம். அதில் சில ஆப்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கல, அதுலேயும் கொஞ்சம் எரர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இல்லை சார் இதில் எரர் அடிக்குது அப்படின்னா, சரி நான் உங்களுக்கு மேனுவலாக நானே உங்களுக்காக புக் பண்ணுறேன் அப்படின்னா. சரின்னு நான் கால் ரிசன் பண்ணிட்டே இருந்தேன். டக்குன்னு வந்து ஒரு ஓடிபி ரெக்வஸ்ட் வந்துச்சு. அதில் போய்ட்டு அமௌண்ட்டை பார்க்குறேன், பார்த்தா 49,000க்கு இருந்துச்சு ரெக்வஸ்ட்டு. ஆஹா, ஸ்கேம் பண்ணுறான்டா அப்படின்னு தெரிஞ்சு நான் உடனே காலை கட் பண்ணிட்டு வேமா சார் இந்த ஆப் எதுக்கு நமக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த ஆப் எனக்கு ஹோம் ஸ்க்ரீனில் காட்டவே இல்லை. இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஷனில் அந்த ஆப்ஸே இல்லை. நான் உள்ளே போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு உள்ள ஆப் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. உள்ள 2 ஆப் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு. அந்த 2யுமே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அது அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கால் வந்து ஃபார்வர்டிங் எனேபிள் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிச்சு வந்து கால் ஃபார்வர்டிங் எனேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த எனக்கு கால் பண்ணனோட நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணேன், மறுபடியும் எனேபிள் ஆச்சு. அப்புறம் ஒரு டைம் டிசேபிள் பண்ணோம், அப்புறம் அப்படியே டிசேபிள் ஆகிடுச்சு. அதுக்காக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எடுத்துருப்பாங்க. ஏன்னா முன்னாடி வந்து கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆரம்பிச்சு இது பண்ணிவிட்டு இப்போ ஆப்லாம் டெவலப் பண்ணிவிட்டு அது மூலமாகவே கொஞ்சம் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு அர்ஜென்ட்டில் எங்களுக்கு எமர்ஜென்சியாக கார் தேவைப்படுது அப்படிங்கிறனால வந்து அவன் டக்குன்னு நான் மெசேஜ் அமௌண்ட்டு பார்க்காம நான் ஓடிபி சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிரெடிட் கார்டிலேருந்து 49,000 எடுத்துருப்பானுங்க. நான் டக்குன்னு ஒரு வாட்டி அமௌண்ட்டை பார்த்தோன்னே தான் எனக்கு ஷாக் ஆகிட்டு டக்குன்னு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் புக்கிங்கை கேன்சல் பண்ணணுன்னா வந்து மறுபடியும் ஆப் ஓப்பன் பண்ணுங்கன்னா நான் அப்போ வந்துட்டு கேட்டேன் 49,000க்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கே அப்படின்னு சொன்னோடனே காலை கட் பண்ணிட்டான். அப்புறம் நான் இப்போ சைபர் கிரைம் சைட்லேயும் போய்ட்டு அந்த நம்பர் அவனோட நம்பரு அந்த சைட்டு எனக்கு மெசேஜ் வந்து அந்த இது எல்லாமே கொடுத்து ஒரு ஃபைல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இடத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன். நானே வந்துட்டு கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஸோ இதனால தான் தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ட்ரஸ்டடாக இல்லைன்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் வேறு எதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அந்த பர்மிஷன்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் அலோன்னு கேட்கும், அது எதுவுமே கொடுத்துடாதீங்க. ரொம்ப வந்து டேஞ்சரான ஒன்று.